குப்பை கொட்டுவதில் ஏற்பட்ட தகராறில் லாரி ஏற்றி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 2 பெண்களை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். சேலம் ஆத்தூர் அருகே அண்டை வீட்டுக்காரர்களை லாரி ஏற்றி கொலை செய்ய முயன்ற வழக்கில் 2 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அன்பரசி மற்றும் செல்வி ஆகியோரை போலீசார் கைது செய்துள்ளனர். பாலமுருகன், பூபதி ராஜா, கதிரவன் ஆகிய 3 பேரையும் போலீசார் தீவிரமாக தேடி வரக்கூடிய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் பாபு இணைப்பில் இருக்கிறார். பாபு, வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. கண்டிப்பாக ராஜா. அதாவது சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த அம்மம்பாளையம் பகுதியில் வசித்து வருவர் மகேந்திரன் மனைவி அனிதா மற்றும் ரவி மனைவி அன்பரசி. இவங்க 2 பேர்த்துக்குமே கடந்த 19ஆம் தேதி குப்பை மற்றும் வீட்டின் எதிரே கார் நிறுத்துவது சம்பந்தமாக பிரச்சனை ஏற்பட்டது. அதில் அன்பரசியின் மகன் பூபதிக்கு ஆதரவாக அவரது உறவினர் பாலமுருகன் என்பவர் அங்கு நின்றிருந்த பெண்கள் மீது லாரியை ஏற்ற முயற்சி செய்ய அப்போது அவர்கள் உயிருக்கு பயந்து தப்பி ஓடி அருகே தஞ்சமடைந்தனர். இந்நிலையில் லாரி எதிரே நின்றிருந்த கார் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இது வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் காயமடைந்த அனிதா அளித்த புகாரின் பேரில் ரவி மனைவி அன்பரசி, மகன் பூபதி ராஜா, உறவினர் கதிரவன், பாலமுருகன், செல்வி ஆகிய 5 பேர் மீது வழக்கு கொலை முயற்சி மற்றும் பொது சொத்துக்கு சேதம் விளைவித்தல் உள்ளிட்ட 4 பிரிவின் கீழ் ஆத்தூர் ஊரக போலீசார் வழக்கு பதிவு செஞ்சனர். வழக்கு பதிவு செய்த நிலையில் அவர்கள் தலைமறைவான நிலையில் அவர்கள் தீவிரமாக தேடும் பணியில் ஈடுபட்ட நிலையில் ரவி மனைவி அன்பரசியும் அவரது உறவினர் பாலன் மனைவி செல்வி ஆகிய 2 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். தற்போது இச்சம்பவம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இது சம்பந்தமாக 3 பேரை தற்போது தீவிரமாக தேடி வருகின்றனர். ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி பாபு.